கவிதா கோபாலண்ணா, சொல்லுங்க. என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? தாமரை ஸ்டூடியோல படம் பூஜைன்னு சொன்னாங்க, அதனால வந்திருக்கேன். சரிண்ணா, இப்ப நம்ம அஜித் சாருக்கு சாங் எழுதியிருக்கேன் நீங்களே, அது என்னாச்சு? சார்கிட்ட போட்டு காட்டினீங்களா? இல்ல, வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவரை மீட் பண்ணி அந்த சாங்கை பாடி காட்டிடுவீங்கல்ல? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. ஆமாண்ணே, உங்க பாட்டு நான் கூட கேட்டேன். நீங்க ரொம்ப நல்லா, அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்க கவிதையே பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க போய் சென்றடைச்சது. கண்டிப்பா நீங்க அஜித் சாருக்கு எழுதின பாட்டு அஜித் சார் கண்டிப்பா கேட்டாருன்னா அந்த பாட்டை ஓகே சொல்லுவாரு. கண்டிப்பா அந்த சாங் அவர் பண்ணினாருன்னா உலகம் ஃபுல்லா சென்றடையும், எனக்கும் நல்லா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அஜித்துடைய ரசிகர்கள் மற்றும் மற்ற ரசிகர்கள் கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. அஜித் சாருக்கு கண்டிப்பா உங்களை பத்தி தெரியும். பரவாயில்ல பரவாயில்ல, பேசுங்க. சரி, போட்டோ எடுக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. நான் எடுக்கவும் நீங்களா எடுத்துக்கிறீங்களா? செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா? சரி, எடுத்துக்கோங்க. பாருங்க, அண்ணன் கவிதா கோபால் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனவர். நிறைய பேர் வந்து அவர் கூட செல்ஃபி கேட்டு எடுக்க அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபேமஸ் ஆனவர். ஆனா ஒரு ரொம்ப அஜித் சாருக்கு சாங் எழுதி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு வாய்ப்பு சரியா கிடைக்க மாட்டேங்குது. நண்பர்கள் ஷேர் பண்ணி அஜித் சார் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், அதான் எங்களுடைய வேண்டுதல். அவர் அது நல்ல ஒரு திறமைசாலி. வந்து சினிமால வந்து ரொம்ப நாளா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். 25 வருஷத்துக்கு மேலாச்சு நான் ஃபீல்டுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இவரும் கஷ்டப்படுறது. தயவு செய்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஒவ்வொரு டைரக்டரும் கவிதை கோபால் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. இவருடைய நம்பரை நான் போடுறேன். அந்த நம்பருக்கு இவர் கால் பண்ணி இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நல்லா அதாவது கவிதை எழுத மட்டும் இல்ல, பாட்டு எழுத மட்டும் இல்ல, நல்லா பாட கூட செய்வாரு. இவர் ஒரு பாட்டு ரெடி பண்ணி ஆல்பம் சாங் வச்சிருக்கிறாரு. அந்த ஆல்பம் சாங்கை கேட்டாலே உங்களுக்கு தெரியும்.